ஷாமி டிவி டெலிவரி ஆனதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஒரு வழியாக டிவியை செட்டப் பண்ணுறதுக்கு ஆள் வந்து அனுப்புனாங்க. பிகாஸ் ஏன் டிலே ஆனிச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவி நான் வந்து வேணான்னு சொல்லி கேன்சல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கொடுத்துட்டேன். அதாவது கேன்சல் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராடக்ட் டெலிவரி ஆயிடுச்சு. பட் டிவி வந்து செட்டப் பண்ணுறதுக்கான அந்த ஆளும் வந்து கேன்சல் வந்து ஆகிட்டார். அதனால் திரும்ப நான் ஃப்ளிப்கார்ட்டை கான்டாக்ட் வந்து பண்ணி இது மாதிரி ஆளுங்க மாதிரி டிவி செட்டப் பண்ண வந்து ஆளுங்க அனுப்புங்கன்னு வந்து ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி தான் வந்து வச்சுருந்துருக்காங்க, தமிழ் வந்து வச்சில்ல. அதனால் வந்து இங்கிலீஷ்லேயே எப்படியோ அவங்கள்ட்ட பேசி வர சொன்னேன். பட் வந்து ஃபஸ்ட்டு பேசின ஆள் வந்து அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. ரெண்டாவது ஒரு லேடி வந்து பேசினாங்க. அவங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்கான ஆளை வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. உடனே 2 நாள் கழிச்சு இப்போ வந்து இவர் ஷாமி டிவியை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்காரு. இப்போ ஸ்க்ரீன் இன்ஸ்டாலேஷன் வந்து போய்கிட்டு இருக்குது. பேசிக்கானது தான், நம்ம நார்மலாகவே வந்து முடிச்சிடலாம். கூகுள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த கியூஆர் கோடு வந்து காட்டுது, லாங்குவேஜ் வந்து காட்டுது. நம்ம இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நேஷ்னல், நம்ம இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரி, உங்கள் வீட்டில் வைஃபை இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மொபைலில் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி நம்ம வந்து மொபைலில் டிவியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிவிக்கு வந்து இன்டர்நெட் தேவைப்படும். ஆப்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்போ OnePlus கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. இது என்னோடய ஃபோன் கிடையாது. டிவியை இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்த ஆளுடைய ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வரைக்குமே வந்து லோடிங் வந்து போயிட்டு இருந்துச்சு. இது வந்து கூகுள் டிவி. இந்த டிவி லான்ச் ஆன 2 வாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அமேசானுடைய ஃபயர் டிவி வந்து லான்ச் வந்து ஆரம்பிச்சு. இதை விட 4000 ரூபா அந்த டிவி வந்து கம்மி. உங்களுக்கு கூகுள் ஓகேவாக இருந்ததுன்னா நீங்கள் கூகுள் பக்கம் போங்க, இல்லைனா எஃப்எக்ஸ் பக்கமே நீங்கள் வந்து போகலாம். ஏன்னா அது வந்து இதை விட ஃபாஸ்ட்டாகவே வந்து இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே வந்து டிலே வந்து ஆகும். அதாவது டிவி ஆன் பண்ண உடனே வந்து நம்ம டக்குன்னு எந்த ஒரு ஒர்க்குமே வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இமெயிலை நான் கொடுத்து லாகின் வந்து பண்ணிட்டேன். ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் அந்த இமெயிலில் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த டிவியோட ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிக்கிட்டே வந்து இருக்கும். இப்போ வந்து நான் அலோவ் கொடுக்குறேன். அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த டிவியை ரூமில் வைக்க போகிறீங்களா இல்லை ஹாலில் வைக்க போகிறீங்களான்னு வந்து கேட்டிருக்கு. நம்ம வந்து லிவிங் ரூம், அதாவது ஹாலில் தான் வந்து வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்க போகிறேன். பட் வந்து நான் என்னோடய ரூமில் தான் வந்து வைக்க போகிறேன். இந்த ரூம் வந்து ரொம்பவும் சின்னது. அதனால் அதுக்கு தகுந்த போல் டிவியோட செட்டப் வந்து இருக்கும். ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நீட்டமாகவே வந்து இருக்குது. நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் வந்து இந்த ஹாட்ஸ்பாட்டில் இந்த மாதிரி ஓடிபி என்டர் பண்ணலாம் வந்து டக்குன்னு யூஸ் ஆகும். ஃபோன் நம்பர் கொடுக்கறதுலாம் யூஸ் ஆகும். அதனால் வந்து ரிமோட்டில் அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ டிவியில் வந்து பார்த்திங்கன்னா பல்லாராக தெரியுது. அங்கே நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான ஆப்ஸ் மட்டும் நான் வந்து இப்போ இன்ஸ்டால் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெட்ஃப்ளிக்ஸ்லாம் நான் வந்து கொடுக்கல. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் நான் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறது வந்து கிடையாது. அப்படிங்கிறதுனால அதை நான் வந்து அன்செக் பண்ணிவிட்டு மற்ற ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் நான் வந்து இப்போ இன்ஸ்டால் வந்து கொடுத்துட்டு டிவிக்குள்ளே வந்து போயிடலாம். கொடுத்துட்டு நம்ம மேற்கொண்டு உள்ளே போகலாம். இந்த ஷாமி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் ஆப்பான ஷாமி டிவி ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லைவ் சேனல்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். பெரும்பாலுமே வந்து ஹிந்தி சேனல்ஸ்லாம் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் சேனல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தான் வந்து இருக்குது. இப்போது வந்து டிவி அப்டேட்டிங் ஆகிட்டுருக்கு. இப்போ கூகுள் டிவி செட்டப் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து அங்கே செட்டப் பண்ணுறப்ப பேசின வீடியோவை தான் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க. டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஹாட் கீஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், யூடியூப், ஹாட்ஸ்டாரு, சோனி லீவுக்கும் கொடுத்துருக்காங்க. லைவ் டிவின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ்லாம் வந்து பழைய மாடல்லே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது பெருசாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவி என்னோடய ரூமுக்கு வந்து நான் ஷிஃப்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல டிவி வந்து இந்த யூபிஎஸோட கனெக்ட் வந்து பண்ணியாச்சு. டிவி இன்னும் வந்து ஆன் பண்ணல. இந்த ஸ்டிக்கரை வந்து இன்னும் பிரிக்கலை. ஸோ அதை பிரிச்சதுக்கப்புறம் டிவி வந்து ஆன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா இதை பிரித்தா தான் வந்து பெசல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அதுமாதிரி இந்த குறுக்கக்கூடிய இந்த பார் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிரித்தா தான் கேம் விளாட்றப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கரெக்டாக வந்து நமக்கு கிடைக்கும். பைபேக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கான். அதாவது பெர் கேஜி வந்து 18 பைசா. ஸோ பைசாவுக்கு வந்து வேல்யூவே கிடையாது. இப்போ வந்து பைசா வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டார் எனர்ஜி சேவிங் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 120 வாட்ஸ் வந்து ஆனுவல் வந்து பவர் கன்சம்ஷன் மட்டும் வந்து போட்டிருக்காங்க. 1 வருஷம் வந்து டிவிக்கு வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 2 வருஷம், அதாவது 2 வருஷத்துக்கு பேனலுக்கு, அதாவது டிஸ்பிளே போயிருச்சு அப்படின்னா டிஸ்பிளே வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே போகக்கூடாது அப்படின்னு தான் வந்து நான் யூபிஎஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டிவி வந்து ஆன் பண்ணிடுவோம். பேட்டரி பவர் அப் ஆகிட்டு இருக்கட்டும். ஆல்ரெடி இந்த டிஸ்பிளேவை, இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம ப்ரொடெக்டர் ஸ்க்ரீன் வந்து பிரிச்சிடலாம். ஏன்னா வந்து தூசி படிச்சுன்னா நல்லாவே இருக்காது. அதுக்காக தான். ஸோ இப்போ க்ளீனாக தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் போய்ட்டு டிஸ்பிளே இருக்கிற ஸ்க்ரீனை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு இப்போ யூபிஎஸ் ஆன் பண்ணிவிட்டு டிவி வந்து இப்போ ஆன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவியோட ரிமோட் என் கையில் தான் வந்து இருக்குது. லைட் வந்து ஆஃப் பண்ணுறப்ப டிவியோட இது நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணுறேன். பேசுகிறது கேட்குதுன்னு நினைக்கிறேன். டிவி ஆன் பண்ணிட்டு அந்த சவுண்ட் குவாலிட்டி, டிஸ்பிளேயோட குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வந்து இது வந்து இன்ஸ்டால் பண்ணி போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ தான் வந்து கிளியராக கரெக்டாக வந்து பார்க்க போகிறோம். அதேமாதிரி இதில் நிறைய ஷார்ட்கட் கீழாக வந்து கொடுத்துருக்கோம். அது வால்யூம் டவுன் பட்டன் நம்ம டபுள் டேப் வந்து பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மியூட் வந்து ஆகிடுது. அதாவது இந்த பட்டன். ஓகே, நான் வந்து டேட்டா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு வீடியோ நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் கிட்ட வச்சுக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து டிவியோட குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு தெரியும். யூஎஸ்பி நான் வந்து போட்டிருந்தேன், அது டிடெக்ட் ஆகிடுச்சா. இப்போ அது உள்ளே போகிறேன். கிட்டத்தட்ட 200 GB பேலன்ஸ் வந்து இருக்குது. டிவைஸ்குள்ளே போயிட்டு அதோட கூட பிக்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துடலாம். பிக்சரோட குவாலிட்டி, வீடியோஸோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது, லோடிங் வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஓப்பன் கொடுத்தனா இல்லையா, ஓப்பன் கொடுத்தனா. இது வந்து நான் காலேஜில் அவார்டு வாங்கினப்போ ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, கிறுக்கு வயல் தான் அது வந்தது. இது என்ன படம், இது ஒரு படம் இருக்குது, இது ஒரு குவாலிட்டி பார்க்கலாம். மைமீடியன் போட்டிருக்கு. என்ன படம் அது, அளவு கொடுக்குமா, அளவு மைமீடியா இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கான். என்ன படம்னு நான் தெரியல, அதில் ஒரு நிமிஷம். வருத்தப்படாத வலைப்பிடி சங்கமா, சரி. டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. காப்பி ரைட் கொடுத்துடாதீங்க. ஏதாவது பாட்டு ஓடும்ல, ஒரு பாட்டு. கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னேன், நீ எங்கடா சங்கம் இருக்குதே, சங்கமா டிஸ்பிளே வந்து நல்லா தான் இருக்கு. இது 720p நினைக்கிறேன் இந்த வீடியோ. அதனால நம்ம ஏதாவது ஒரு ஹாலிவுட் படம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இல்லை பர்ஃபெக்டாக வீடியோ ஸ்கூலில் போய், ஆனால் வீடியோ ஸ்கூலில் தான் எல்லாமே வந்து வந்துடும். வீடியோ ஸ்கூலில் இருந்து ஏதாவது ஒரு வீடியோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு 4K டிவி, QLED டிவி. இப்போ லேட்டஸ்ட்டாக 25 லான்ச் ஆன சினிமேகி QLED சொல்லிட்டு ஷாமி ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த டிவி தான் அந்த டிவி. 2025 மாடல், 31,000. நான் 32,000 இஎம்ஐ போட்டு இதை வாங்கியிருக்கேன். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு 3,500 சம்திங் வந்து நம்ம லோன் கட்டி ஆகணும். நான் மூவிஸில் தான் எல்லா மூவியும் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஹாலிவுட் மூவிஸ்லாம் வந்து எனக்கு பிடிச்சது மட்டும் வச்சுருப்பேன். இந்த தோர் மூவி எப்படி இருக்கு பார்ப்போமா, இது பார்ப்போம். இது 720p இந்த வீடியோ. எல்லாமே மூவிஸில் 720p தான் வந்து வச்சுருக்கேன். 720p இருந்து இதில் எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். மனிதர்கள் மாதிரியே மனுஷனுக்கு கணக்குப்படி 5000 வருஷம் ஆகும். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிம்மாசனத்து மேல உனக்கு இருக்கிற பெரிய, அது என்னோட பிறப்புரிமை. உன்னோட பிறப்புரிமை மரணம் மட்டும்தான். அதுவும் குழந்தைகளே, பாறையில நீயும் வரைஞ்சு போயிருக்க. நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன், கவனிக்கல. இப்போ யூடியூப்ல வந்து ஒரு சில வீடியோஸை செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா யூடியூபோட குவாலிட்டி வந்து அவங்க எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட் உண்டு, ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக ஹாட்ஸ்டார் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரிமோட்லேயே வந்து வாய்ஸ் சர்ச்சிங்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அது யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆப்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து லேட்டாக தான் வந்து, ரொம்ப ஃபாஸ்ட்டான வந்து இல்லை. யூடியூப் கொடுத்து ரொம்ப நேரம் வச்சு ஒரு வழியாக வந்துட்டு நான் இங்கேயே வந்து சர்ச் கொடுக்குறேன். இப்போது கனெக்ட் ஆகிடுச்சு. வாய்ஸ் சர்ச்சிங் வந்து கிளிக் பண்ணுறேன். CMDVKI நான் ஒன்றும் வரல. இன்னொரு செக் பண்ணி பார்ப்போம். அளவு கொடுத்தாச்சு.
ஓ, இந்த ஆப்ஷன் கூட இல்லை காட்டுதா? மொபைலில் காட்டுற மாதிரி காட்டுது. சிஎம்டி விகேஐ. நம்ம சேனல் வருதான்னு பார்ப்போம். வந்து விட்டது. ஒரு பக்கத்தில் இருக்கா. ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் இது நல்லாயிருக்கும். சரி, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் செட்டிங்ஸ்லாம் முன்னாடியே ஒரு இடத்துல இருந்துச்சு. அந்த பால்படி இறங்கிட்டாங்க. லைட்டு ஒரு லைட்டாக தான் இருக்கு. பட் மேலே வந்து செல்ஃபோன் டார்ச் லைட் எதுவுமே இல்லை அப்படின்னா ரொம்பவே வந்து இஷ்டம் ஆகுது. தண்ணி வைக்கிறது இந்த அளவுக்கு கீழே வந்துருக்கு. நம்ம இந்த மலைக்கு மேலே ஏறினது பேசணும் அப்படின்னா இன்னும் வந்து இறந்துச்சுப்போம். எனக்கு கால் வந்து குடிச்சிருக்கிறதுனால நம்மளால சிறுவாணி டேமை வந்து பார்க்க முடியுமா அந்த அளவுக்கு தான். இங்க இருக்கு நம்ம சாமியை தரிசனம் பண்ணி வச்சு சிவன் மாதம் பார்த்தாச்சு. மேட்டுப்பட்டி தோல்பாறை சேலம் வந்து ரொம்பவே ஜீன்னு இருந்துச்சு. பல்லாம் தானாவே கிடைச்சா இருந்துச்சு. அந்த அளவுக்கு வச்சுட்டு இருந்துச்சு. கிட்ட போய் நான் பிடிச்சா தண்ணியோட ஃபோர்ஸ் ரொம்ப வேகமா இருந்தது. இப்ப அதை போயிருந்தான் சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து இவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு சில ஆப்ஸ் வந்து நான் வந்து வேணும்னு சொல்லி விட்டுட்டேன். உதாரணத்துக்கு ஆப்பிள், அப்புறம் ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஆப்பிள், அப்புறம் இன்னொன்று இருந்துச்சு, அதுலேயுமே வேணும்னு சொல்லி விட்டுட்டேன். நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷவுமி டிவி ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, பேட்ச் வால், யூடியூப், ஹாட் ஸ்டாரு, சோனி லைவ், பிரைம் வீடியோஸு, ஜி5, எம்எக்ஸ் பிளேயர், ஜியோ சினிமாஸ், யூடியூப் மியூசிக்கு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த அன்கிளிக் பண்ணியிருந்தோம்னா இன்ஸ்டால் ஆகிருக்காது. அப்புறம் லைவ் டிவி, மீடியா பிளேயரு, கேலரி, யூசர் மேனுவல், மீரா கேஸ்ட், டிவி மேனேஜர், ஆஹான்னு சொல்லிட்டு ஒன்று, டிஸ்கவரி. இப்போ நம்ம ஆட் ஆப் கொடுத்து நம்ம வந்து ஏதாவது தேவையான ஆப்ஸ் கூட இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்த விஷயங்கள்லாம் வந்து காமிச்சிருப்போம். ஆனால் இதெல்லாம் நான் பார்த்ததில்ல. அதாவது அந்த இமெயில் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா அது வந்து இங்கே ஷோ ஆகுது. மம்மி ஷோ ஆகுது. அதாவது இமெயிலில் நீங்கள் ஏதாவது தப்பாக பார்த்தீங்கன்னா அதான் ஷோ ஆகுது. ப்ரேமில் நான் பார்த்ததே கிடையாது. அது மாதிரி யூடியூப்பில் நான் பார்த்ததெல்லாம் வந்து அங்கங்கே வரும். சரி, ஓகே. ஜிடியோட ட்ரெய்லர் கொடுங்க, பார்த்துருவோமா? ஜிடியோட ட்ரெய்லரு. இந்த வீடியோவில் ஜிடியோட ட்ரெய்லர் பார்க்காம வேறு என்னத்து பார்க்குறது? சும்மா போட்டுக்குவோம். யூடியூப் ஓப்பன் ஆகுது. ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு 1080p தான் வந்து இருக்குது. பட் இது வந்து 4K வரும்னு நினைக்கிறேன். ஒரு இருக்கா கண்டிப்பாக ராக் ஸ்டார் ஏதாவது கொடுத்து வச்சுருப்போம். பாடா 10 கோடி பேர் பார்த்துருக்காங்களாம்ப்பா. அதை எனக்கு தெரிஞ்சு இன்னும் போகும். இருக்கு, இதோ இருக்குது. ஆனால் நெட்டு இல்லையே. சரி, வேணா பார்க்கலாம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெட்டு அந்தளவுக்குலாம் ஃபாஸ்ட்டாக இருக்காது. சுற்றிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம எடிட் பண்ணி போட்டுற முடியாது. What you doing out there? I'm just fixing some leaks. Seriously, dude, you got some time on your hands. I got some ஆடுறா நீ problems இவ்வளோ with paying tenants. செம கிராஃபிக்ஸாக That's why you இருக்குது. came by. Just go get me my check. பரவாயில்லையே, நம்ம ஊரில் மழை பெய்ய தண்ணி நிற்கும்னா அதே மாதிரி இருக்குது. Love you, Jason. உங்க பேர் ஜேசனா? ஏய், போட்டு போடு. I'm here for Lucia Caminos. She's supposed to be getting out. What's your name? Jason Duval. I've seen you here before. You might have. Hey. Hey. You, stay. You look ridiculous. Good for me, just a
Trust me, this place is just as far as friends. Anything that matters, you know, and what you got to. But I did this to do it right. You want to do this full effect? You got the name, address, and everything. Us cops, we got protected you. No need to. You got this. You got it. From the Bills and Nation today, we got more guns than a lot of house. Hey. Here you go, man. You up. ஒரு இப்போ அடுத்து ப்ளே ஸ்டேஷன் ஆன் பண்ணி PS4 ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு கேம் ப்ளே போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த டிவியில் நம்ம கன்சோல் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது நம்ம தான் நமக்கு தெரியும். இந்த பேக் பட்டன் வந்து நம்ம டபுள் டேப் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து பேர் பேக் பட்டன் இருக்கும் பாருங்க. லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டன் நம்ம வந்து இது வந்து நம்ம டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா, அதாவது டவுன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, டபுள் டேப் பண்ணோம்னா அதாவது டக்கு டக்குன்னு பண்ணும் போல். ஓ பார்த்தீங்களா இல்லையா, மியூட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேல் பட்டன் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் வந்து இது ஆன் ஆகிடும் டிவியில். ஸோ அடுத்து இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ பேக் பட்டன் இது வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம், டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து வந்துடும். திருப்பி நம்ம பண்ணாவது வந்துடும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஆப்ஸ் வந்து வந்தாச்சு. நம்ம ஆப் வந்து இங்கே சர்ச் பண்ணி பார்ப்போமா. இந்த ப்ளே ஸ்டோரே காணும். தான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணால் ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு காட்டுவானா, அதில் ப்ளே ஸ்டோரே காட்டுவீங்க. இதோட கூகுள் டிவி அப்படிங்கிறதால காட்டலீங்க. என்னமோ ப்ளே ஸ்டோர் Google Play Store. கரெக்டு இருக்காப்பா, இருக்கியா நீ? அதான் பார்த்தேன், கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குங்க. ஏன்னா இதுலேருந்து நமக்கு தேவையான ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கேமரா இருந்ததுன்னா அதையும் நம்ம இதை கனெக்ட் பண்ணிவிட்டு டீம் மெம்பர் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து இருக்குது. கீழே கூட கேம்ஸ் கூட இருக்குது. பட் நான் இது டிஃபால்ட்டாக இந்த கேம்ஸ் விளாட போகிறதில்ல அப்படிங்கிறதுனால. பட் கேம்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். எல்லா கேமுமே இருக்குது. ரேஸ் கேம் கூட இருக்கு பாருங்க. எல்லாம் ரேட்டிங் கம்மியாக கொடுத்துருக்காங்க. டிவி அப்படிங்கலாம் ரேட்டிங் கம்மியாக வரும். இப்போ நான் கன்சோலை வந்து ஆன் பண்ணுறேன். ஓகே, HDMI 3ல் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேனா? ஓகே, ஓமா வந்துடுச்சு. 1080p கீழே வந்து காமிச்சிருப்பாங்க. HDMI 3 1080p வந்து இருக்குன்னு சொல்லிட்டு 3 HDMI போட்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் எப்படி அந்த ஃபைனில் ஒன்று காட்டுறேன். இப்போ லாஸ்ட் ஆஃப் அஸும் ஸ்பைடர் மேனை மட்டும் நம்ம ட்ரை பண்ணிட்டு வா. இவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இவ்வளோ பிரைட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிரைட்னஸ் விட நம்ம குறைச்சிடலாம். இவ்வளோ பிரைட்னஸ் வந்து இது பட்டன் அப்படின்னா பேட்ச் வால் பட்டன். அது பேட்ச் வால்னு சொல்லி பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் பட்டன் பக்கத்துலேயே கொடுத்துருக்கான். செட்டிங் லோகோ இருக்குப்பா. செட்டிங் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு பார்த்து செட்டிங்கில் வந்து அக்கௌண்ட் இருக்குது, ஆல் செட்டிங்ஸ் இருக்குது. ஆல் செட்டிங்ஸ்க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ப்ரைவசி, ஆப்ஸ், இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாத்தையும் இங்கேருந்து அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். சிஸ்டம், என்னோட டிவியோட பேரை சொல்லு. மாடல் போட்டிருக்கு பாருங்க. சிஸ்டம் அப்டேட் எல்லாமே இருந்துருக்கு. OS Android 14 ஓகே. Android 14 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம 5 வாட்டி தொடர்ச்சியாக வந்து இது பண்ணால் டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். பட் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். லீகல் இன்ஃபர்மேஷன் கன்சோல் பேக்கில் வந்து போயிட்டு இருக்கு. சிஸ்டம் அப்டேட்லாம் வந்து இருந்துச்சுன்னா அதுவே கேட்கும். இப்போதைக்கு எதுவும் கொடுக்க வேணாம், பேக் போயிடலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் டிவியை இன்ஸ்டால் பண்ணுறப்போ என்ன மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்தோமோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கே கூட சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வந்து 1 GB வந்து போட்டிருக்கேன். டிவியில் வந்து 32 GB வந்து இருந்திருக்கு. பட் இப்போ தான் 22 GB தான் வந்து இருக்குது. மொபைல் வந்து நம்ம கேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். டிவி மோடு ரீஸ்டார்ட்டு பேக் போயிட்டு நம்ம இங்கேருந்து வந்து டிவியோட அந்த பிரைட்னஸை மட்டும் நம்ம குறைச்சிப்போம். பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் மோடு இருக்குது, விவிட் இருக்குது. விவிடப்பா இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது.
ஃபிலிம் மேக்கர் மட்டும் ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் இதான் கரெக்டு. ஃபிலிம் மேக்கர் தான் கரெக்டாக இருக்குது. இது போதும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் லாஸ்ட்டாக பஸ் ஆன் பண்ணிட்டு பண்ணேன் நேரத்துக்கு. அட்ஜஸ்ட் ஹச்டிஆரா சிஜோ பண்ணிக்கலாம். ஹச்டிஆர் வந்து அதே வந்து அப்பா அவ்வளோ வெளிச்சமா பேர்ல விசிபிள்னு வைக்கணும். இது போதுன்னு நினைக்கிறேன். பாடி அதாவது லைட்டாக நமக்கு தெரிஞ்சா போதும். லைட்டாக தெரியுது பாரு, தெரியும் ஓகே பண்ணுவோம். அதான் பேர்லி லைட்டாக ஆல்மோஸ்ட் இன்வெசிபிளாக இருக்கணும். கொடுத்துட்டான். இப்போ கரெக்டாக இருக்குங்க. இப்போ கேம் உள்ள போகலாம். எலி சூப்பராக இருக்காது இதில் பார்க்குறதுக்கு. என்ன ஒரு ஆச்சரியம். கேம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறான். அன்றைக்கி ஒரு பாஸ் ஃபைட் போட்டேன். ஹச்டிஆர் வந்து இருக்கக்கூடிய டிவி தான் யூஸ் பண்ணுறீங்க, அதை வந்து எனபிள் பண்ணுமான்னு கேட்குது. ஹச்டிஆரை எனபிள் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வேணால் செட்டிங்ஸ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்க்கலாம். அதாவது அந்த கண்ட்ரோலர் ரிவ்யூ பண்ணி, இந்த கண்ட்ரோலர் தாங்க, இந்த கண்ட்ரோலர் ரிவ்யூ பண்ணுறப்போ வந்து அது போட்டுருந்தான். இப்போ அதுலேருந்து தான் வந்து இப்போ டிவிக்கான ரிவ்யூ வந்து அதே வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது அதுக்காக தொடர்ச்சியிலேருந்து இப்போ எங்கே விழுந்து கிடக்குறான்ட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஒரு கேம் பிளே போட்டு அந்த கேம் பிளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிவியோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். PS5 கிடையாது, இது PS4 ஸ்லிம்மு. லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 கேமோட கிராஃபிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து GTA ட்ரெய்லர் வந்து பார்த்தோம், என்னோட வீடியோ ஒன்று பார்த்தோம். அதெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஹார்ட் டிரைவில் இருக்கக்கூடிய மூவிஸையும் வந்து பார்த்தோம். இப்போ வந்து ஹச்டிஆர் வந்து ஆனில் தான் வந்து இருக்குது. இங்கே தான் பட் இருந்துச்சு. ஒரு சின்ன ஃபைட்டை மட்டும் போட்டு இங்கே ஒரு சுடுவானுங்க நம்மள. எங்கே பாருங்க, இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இது செடிலாம் பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஒருத்தன் நம்மளை சுடுவான். அப்பா அடிச்சுட்டான்டா. R1 ஹோல்டு பண்ணமா, சீக்கிரம் எடு. இப்ப அடிச்ச ஒவ்வொருத்தரும் காலி. இப்ப செத்திடா. எங்க இது சர்ப்ரைஸ்? வாங்கி போட்டு படிச்சிக்கலாம். எடு. வா கிட்ட வாங்க. கிட்ட வரட்டும் அவன் இருக்கு. அவனுக்கு பார்க்கல, கொண்டுடலாம். க்ளோஸ். யாருக்கிட்ட? ஐயோ அது கிடையாது. அடி சுற்றிட்டு வந்தோம் அப்படிங்களா? அவனே மாட்டிக்கிட்டான். மூஞ்சி பார்க்கலாம். செமையா இருக்கு. இங்க அவ்வளவுதான் நினைக்கிறான். போலாம். இங்க ஒரு குண்டுலாம் இருக்கும், அது மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். இதே நல்லா இருக்கு, இதை வச்சுக்கலாம். இதுக்குள்ளதான் நான் போகணும். பூட்டி இருக்கா? சரி போலாம். உள்ளார நோரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேடி தான் போயிட்டு இருக்கான். உள்ள போயிட்டு சேவ் பண்ணிட்டு அப்படியே ஸ்பைடர் போவோம்.
கார்ஸா? Oscars. Stronger up. எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு தான் போகணும். அந்த இடத்த விட்டு சும்மா போகக்கூடாது. மேலே நடந்து பார்த்துட்டு நம்ம கீழே போயிடலாம். மேலே ஒரு விஷயம் இருக்கும், அதை பார்க்காம வேஸ்ட்டாக போயிடும். அதாவது நம்ம உள் பக்கத்துலேருந்து திறக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கத்துலேருந்து இது மட்டும் பார்த்துட்டு இது அந்த நோராவுடைய ஆளுன்னு நினைக்கிறேன். இது லெட்டரில் செத்து போயிருக்கான். சரி, வெளில போயிட்டு அங்கே கிராஃபிக்ஸ் எப்படி இருப்பாங்களா? யாராவது சர்ப்ரைஸ் பண்ணிட போறாங்க இவ்வளோ. ஓ மை காட், நான் இப்படி பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்பைடர்மேனுடைய அந்த கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Folks, I've heard a lot of praise for Spider-Man lately, and I'm not saying it's entirely unwarranted. He did listen to me after all, and did the right thing in the end. But dial it back, will ya? I can tell it's going to his head. Look at it, the voice crack, the grandstand, swinging around the city like he owns it. This is not his city, it's mine. I need ours. There's sick people counting on that food to survive. Give him a fight! Food fight! Is it the fight over two? Don't let that you out! Stand up! Listen up!
Because we're smart, we work. Look at me. You didn't see that coming. I have eyes on a stable base. They've got prisoners. I don't know what they're charged with. And I don't want to let dangerous people back on the streets. The real criminals they turn over to us. The people they hold on site haven't done anything they can make a case over. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிவியோடைய பெசல்ஸையும் கிராஃபிக்ஸையும் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். லைட் ஆன் பண்ணிக்கிறேன். பெசல்ஸ்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த டிவியோட பேக் சைடில் என்ன மாதிரியான போர்ட்ஸ்லாம் வந்து இருக்குன்னு பாருங்கள். 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 USB Type 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆடியோ ஜாக் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஏவி போர்ட்டுக்கான கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏவின்னு சொன்னாங்க, சென்ட்ரல் இருக்கு பாருங்க. அது ஈத்தர்நெட் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து மேலே கனெக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த பழைய டிவி மாடலில் கணக்கூடிய கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை 3 பின் போடக்கூடிய போர்ட் வந்து ஏவி போர்ட் வந்து கிடையாது. ஒரே ஒரு ஏவி போடுறதுக்கான ஒரே ஒரு போர்ட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னு சொல்கிற மாதிரி கனெக்டர் ஒன்று வந்து நம்ம வாங்கி நம்ம பழைய செட்டப் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அதன் மூலியமாக தான் அந்த டிவியோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு 130 ரூபா வந்து அமேசான் வந்து போட்டிருக்கு. நீங்கள் வந்து லோக்கல் ஸ்டோர்லேயும் வந்து விசாரிச்சு அதை வந்து நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம் இந்த டிவி வாங்குறவங்க மட்டும். அதே மாதிரி நீங்கள் டிவி வாங்குறப்ப செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த 3 பின் ஏவி போர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த 3 போர்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ ஒரு சில டிவியோட அந்த ஏவி போர்ட்டுக்கான அந்த கனெக்டரையும் வந்து கொடுத்துட்றாங்க. பட் இந்த டிவியில் வந்து அதை கொடுக்கல. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான். டிவியோட என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவி, அப்புறம் இந்த ஸ்டாண்டு, இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூவு, அப்புறம் அந்த ரிமோட்டு, அப்புறம் இந்த ரிமோட். இந்த ரிமோட்டு கூட பேட்டரியும் வந்து கொடுத்துட்டாங்க அவங்களே. உள்ளதான் அந்த பேட்டரிலாம் வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்து இது போட்டாங்க. டிவியோட குவாலிட்டி வந்து நல்லா தான் வந்து இருக்குது, குறை சொல்கிற மாதிரிலாம் வந்து இல்லை. இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ஒரு வர்த்தான டிவியாக தான் இருக்குது. அதாவது இதில் வந்து MEMC டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, ALM டெக்னாலஜி வந்து இதில் இருக்குது. PS5க்கு வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த டிவி வந்து பண்ணோம். அதனால தான் வந்து இந்த டிவி நான் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த பட்ஜெட்லேயே வந்து நிறைய LG டிவி கூட வந்து இருக்குது, நீங்கள் அதுக்கு கூட வந்து போகலாம். பட் அதில் இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கிடையாது. பட் அதில் டிஸ்பிளே வேறு லெவலில் வந்துடும். ஸோ டிஸ்பிளே வந்து LGலாம் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. அதுமாதிரி சாம்சங் நான் போல தான் பார்த்தேன். பட் சாம்சங்கில் வந்து 50 ஹெர்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 38,000க்கு 50 ஹெர்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து 60 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேம் பூஸ்ட் வந்து இருக்குது. பட் கன்சோலுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியல. PS5 வாங்கிட்டு அதை நம்ம இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணால் தான் வந்து தெரியும், செட்டப் பண்ணிட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். அந்த டிவி பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை குயிக்காக வந்து ரிப்ளை பண்ண பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் நைஸ் டே. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வாலுக்கான ஒரு செப்பரேட் பட்டன் வந்து கொடுத்துருக்கான். இந்த பட்டன் நம்மளோட பேட்ச் வால் ஓப்பன் ஆகும். இந்த பேட்ச் வாலில் நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மூவிஸ் இருக்குது, ஷோஸ், சோனி லைவ் வந்து இருக்குது, ஒரு இன்னொரு டிவி மியூசிக், லைவ், ஸ்போர்ட்ஸ், ஒரு கிட்ஸு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜுக்கான இது வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இப்போ நான் தமிழை செலக்ட் பண்ணிட்டு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், அப்புறம் என்னென்ன கண்டென்ட்டால் வந்து
கிட்ஸுக்கான ஷோ வந்து இருக்கும், அது வந்து வரும். நம்ம இதை கிளிக் பண்ணி டேரெக்டாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்து போகும். அதில் வந்து நம்ம அக்கௌண்ட்டு வச்சுருந்தோம்னா அதில் ஓடும். அப்படி இல்லைன்னா வந்து ஓடாது. பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. லாகின் பண்ண சொல்கிறாங்க. நான் லாகின் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓ, ஓடுதுங்க. சம் வயலன்ஸ் இருக்குமா? யாரையா சொல்கிற? நான் வந்துட்டேன்டா. டேய், நீ எங்கடா வந்த? இப்போ அடுத்து செட்டிங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். செட்டிங்ஸுக்கும் வந்து இங்கேயே பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து ஸ்க்ரீன் சேவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் சேவர் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து வந்துடும். இப்போ நம்ம ரிமோட்டில் ஏதாவது ஒரு டவுன் பேடை கீழே அதாவது ஏதாவது பட்டன் நம்ம கீழே இருக்கக்கூடிய ஏதாவது சேஞ்ச் எதாவது பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் பண்ணலாம். பேக் பட்டன் வருது. திரும்ப செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பிக்சர் வந்து நம்ம சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி பேக் லைட்டை வந்து டிஃபிட் பண்ணிக்கலாம். பேக் லைட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஐ கம்ஃபர்ட் வேணால் ஆன் பண்ணிக்கலாம். பேசிக் வீடியோ, அட்வான்ஸ்டு வீடியோ சொல்லிட்டு இருக்குது. இதுக்குள்ள போய்ட்டு நமக்கு தேவையான செட்டிங்ஸ்லாம் வந்து மாற்றிக்கலாம். பேசிக் வீடியோ நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த ஷார்ப்னஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது திரும்ப செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். சவுண்டு போயிட்டு சவுண்டில் இருக்கக்கூடிய அந்த டிடிஎஸ் இதெல்லாமே நம்ம தேவை அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இப்போ டயலாக் என்கான்ஸ் நம்ம எனேபிள் பண்ணுறப்போ டயலாக்லாம் கொஞ்சம் க்ளீனாக வந்து கேட்கும். அது ஒன்று. அடுத்ததா ஆக்சசரிஸ்க்குள்ள போனோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு டெக்ஸ்டோட ஷார்ட்கட்ஸு, கேப்ஷன், ஹை கான்ட்ராக்ட் டெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளூடூத் இருக்குது, தேவைன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த செட்டிங்ஸ் ஆல் செட்டிங்ஸ் உள்ள போய்ட்டோம்னா எல்லா செட்டிங்ஸையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சிஸ்டம், ரிமோட் ஆக்சஸ், ஹெல்ப், அக்சஸபிலிட்டி எல்லாத்தையும் இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிவியோடைய ரிவ்யூ வந்து நம்ம பண்ணியாச்சு, செட்டப்பும் வந்து பண்ணியாச்சு. ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த டிவி நான் யூஸ் பண்ணிவிட்டு இதோடைய நிறைகள் குறைகள் எல்லாத்தையுமே வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதேமாதிரி இந்த டிவியில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்லாம் வந்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த டிவியோடைய ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செப்பரேட்டான ஒரு வீடியோலையும் நான் வந்து அதை பற்றியும் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அப்போ தான் இந்த டிவி வந்து ஷவுமி நம்பி நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும்.